guys, welcome to SV Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 6 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ் வந்து சாப்டர் பை சாப்டரா போட்டுக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படினா கண்டிப்பா Subscribe பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चन குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन நல்லா ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கடலின் நீர் மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை மற்றும் அடியை 60 டிகிரி ஏற்ற கோணம் மற்றும் 30 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் காண்க. அதாவது இதுதாங்க கடல், ஓகேவா? இப்படி கடல் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேல் உள்ள, அப்ப இங்க இருந்து 40 மீட்டருக்கு மேல வந்து ஒரு கப்பல் இருக்குது, ஓகேவா? 40 மீட்டருக்கு உயரத்துல வந்து ஒரு கப்பல் இருக்குது, 40 மீட்டர், ஓகேவா? 40 மீட்டருக்கு உயரத்துல வந்து ஒரு குன்று இருக்குது. நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை, குன்றின் உச்சினா குன்று தான் பெருசு, இப்படி ஒரு குன்று உச்சி இருக்குது. இவ்வளவு தூரம் வேண்டாம், கொஞ்சம் பக்கத்துக்கு டயக்ராம் சின்னதாக போடுவோம், ஓகேவா? இப்படி ஒரு குன்று இருக்குது, ஓகேவா? கடலின் நீர் மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேல வந்து ஒருவர் வந்து கப்பலை நின்று கொண்டிருக்காரு. நின்று கொண்டு என்னென்ன செய்தாரு? குன்றின் உச்சியை மற்றும் அடியை, இதான் குன்று, சரியா? முதல்ல இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க, இதை டின்னு வச்சுக்கோங்க. இந்த உச்சியில இருந்து இந்த உச்சியை பார்க்கறாரு. அடுத்து இந்த உச்சியில இருந்து குன்றோட அடியை பார்க்கறாரு, ஓகேவா? ஏனில் கப்பலில் இருந்து குன்றுக்குள்ள தொலைவு, எது கப்பல்? இதுதானே கப்பல். கப்பல்ல இருந்து குன்றுக்குள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் கணக்கெடுக்காங்க. அப்ப இதுக்கு வந்து ஈன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்னென்ன கேட்கறாங்க? கப்பலில் இருந்து குன்றுக்குள்ள தொலைவு கேட்கறாங்க, வேற என்ன கேட்கறாங்க? குன்றின் உயரம் கேட்கறாங்க. அப்ப அவங்க கேட்கறது சிடியோட மதிப்பு கேட்கறாங்க, சிடியோட மதிப்பு கேட்கறாங்க. வேற என்ன கேட்கறாங்க? கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவு, தொலைவு என்னது? பிடி கேட்கறாங்க. அப்போ பிடியோட வேல்யூவையும் அவங்க வந்து கேட்கறாங்க, ஓகேவா? இப்ப இது டிகிரி குறிக்கலாமா? குன்றின் உச்சியை மற்றும் அடியை 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் காண்கிறார். அப்போ ஏற்ற கோணம் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. இறக்க கோணம் எத்தனை டிகிரி? 30 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார், ஓகேவா? இப்போ ஏபி 40னா இடி எத்தனை இருக்கும்? 40 மீட்டர் தான் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சிடி கண்டுபிடிக்கணுமா? இப்போ சிடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? சிஇ பிளஸ் இடி வேணுமா? சிஇ பிளஸ் இடி வேணும், ஓகேவா? சிடி இஸ் ஈக்குவல் டு, சியோட மதிப்பு தெரியுமா? தெரியாது, அப்போ அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ சி மதிப்பு எக்ஸ் பிளஸ் இடியோட மதிப்பு என்ன? 40. அப்போ எக்ஸ் பிளஸ் 40 இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? குன்றின் உயரம் கிடைச்சிடும். அடுத்து வேற என்ன கேட்டிருக்காங்க? குன்றுக்கும் கப்பலுக்கும் இடைப்பட்ட தொலைவு கேட்டிருக்காங்களா? அப்போ இதுதான் கப்பல், இது குன்று, இதோட தொலைவு கேட்டிருக்காங்களா? அப்போ இதை ஒய்னு வச்சுக்கோங்க. இங்க ஒய்னு அங்க என்ன ஆகும்? ஒய்யா தான் இருக்கும். எனில் அப்போ குன்றின் தொலைவு என்னது? குன்றின் தொலைவு, அதாவது குன்றுக்கும் கப்பலுக்கும் இடைப்பட்ட தொலைவு நீங்க எழுதிக்கோங்க. குன்றின் தொலைவு என்னது? ஒய் நம்ம பேரிச்சிருக்கோம். இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ ஏதாவது ஒரு முக்கோணம் எடுத்துக்கோங்க, பெரிய முக்கோணம் சின்ன முக்கோணம். நம்ம என்ன எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பெரிய முக்கோணம் எடுக்கலாமா? கீழே உள்ள முக்கோணம் எடுக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏஇடியில், செங்கோண முக்கோணம் என்ன டிகிரி வரும்? tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு, இப்போ இந்த தீட்டாக்கு எதிர்பக்கம் என்ன இருக்கு? இடி இருக்கு. அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்கு? ஏஇ இருக்கு, ஓகேவா? இப்போ tan, இந்த முக்கோணத்தோட தீட்டா எத்தனை? 30 டிகிரி. அப்ப tan 30 டிகிரி ஈக்குவல் டு ED பை AE. EDயோட மதிப்பு என்னது? EDயோட மதிப்பு 40 டிவைடட் பை AEயோட மதிப்பு என்னது? Y. அப்போ tan 30 டிகிரி மதிப்பு என்னது? 1/√3 ஈக்குவல் டு 40 பை Y. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? குறுக்கு பெருக்கலை பிரிங்க, இங்க Y என்று கொண்டு வந்து அதை அங்க கொண்டு போயிருங்க. அப்போ Y ஈக்குவல் டு 40√3, ஓகேவா? இப்போ வச்சுக்கோங்க. இப்போ சரி, நம்ம √3க்கு வேல்யூ தெரியும்ல, அப்ப √3 வேல்யூவை புட் பண்ணுங்க பார்ப்போம். அப்ப y = 40 * √3 வேல்யூ என்னது? 1.732
ஓகேவா? இப்போ 40 × 1.72 என்னது? இது எப்படி பிரிக்கலாம்? 4 × 10 பிரிக்கலாமா? 1.732. இப்போ 4 × 10 இதால பெருக்கினா வரும், ஒரு ஸ்தானத்தில் பிடிக்குமா? அப்போ 17.32. அப்போ 1732 4ஆல பெருங்க. 4 2 8, 3 12 2, மிச்சம் 1, 7 28 21 29 9, மிச்சம் 2, 1 4 2 6, 2 ஸ்தானம் பிடிச்சா என்ன வரும்? 69.28 வரும். நம்மளுக்கு y கிடைச்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன? சின்ன முக்கோணம் கண்டுபிடிக்கலாமா? மேல உள்ள முக்கோணம். மேல உள்ள முக்கோணம் என்னது? முக்கோணம் ACEL. முக்கோணம் ACEL. அதுக்கு tan θ என்னது? இதுக்கு எதிர்பக்கம் என்ன இருக்கு? CE. அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்கு? AE. இப்போ tan θ CE/AE. இப்போ tan தீட்டாவோட மதிப்பு எத்தனை? 60 டிகிரி. அப்ப tan 60 டிகிரி CE யோட மதிப்பு என்னது? x. AE யோட மதிப்பு என்னது? AE யோட மதிப்பு வந்து y. இப்ப tan 60 டிகிரிக்கு மதிப்பு என்னது? tan 60 யோட மதிப்பு √3. √3 x/y யோட வேல்யூ என்னது? y யோட வேல்யூ வந்து என்ன பண்ணலாம்? y போட்டுக்கலாமா? y போட்டுக்கலாம். இப்போ y யை நீங்க இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. y இங்கிட்டு கொண்டு வந்துங்க, √3 இங்கிட்டு கொண்டு வந்துங்க. அப்போ y x/√3 வருமா? இப்போ y என்னது? x/√3. இப்போ y க்கு பதிலா என்ன போடலாம்? 40√3 போடலாமா? y க்கு பதிலா 40√3 போடுங்க. இப்போ நீங்க இந்த டெசிமல் நம்பரை உள்ள புட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்கு சிம்பிளா என்ன பண்ணலாம்னா y 40√3 போட்டுருங்க. அப்போ y யோட மதிப்பு 40√3 x/√3. இப்போ x மட்டும் வச்சுக்கோங்க, மத்தத இங்கிட்டு பெருக்குங்க. 40√3 × √3 x. அப்ப x 40 × √3 வெறும் 3 ஆ மாறும். அப்ப x எத்தனை? 120. அப்படி இல்ல அப்படின்னா முதல்ல சின்ன முக்கோணத்தை கண்டுபிடிச்சு இதை ஸ்டாப் பண்ணிருங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் மேல உள்ள முக்கோணத்தை கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள முக்கோணத்தை பண்ணுங்க. பண்ணும்போது y யோட வேல்யூக்கு பதிலாக இந்த இதை பிரதிட்டீங்க அப்படின்னா x கிடைச்சிடும். இதை வச்சு போட்டீங்க அப்படின்னா y x கிடைச்சிடும். இப்போ x ஓட வேல்யூ எத்தனை? 120. அப்ப குன்றின் உயரம் கண்டுபிடிச்சலாமா? CD x ஓட வேல்யூ என்னது? 120 + 40. அப்ப CD எத்தனை? 160. CD ஓட வேல்யூ என்னது? 160. therefore குன்றின் உயரம் என்ன? குன்றின் உயரம் வந்து எத்தனை? 160. நீங்க கீழே எடுத்து எழுதிக்கணும். குன்றின் உயரம் 160. கப்பலில் இருந்து குன்றுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு? தொலைவு எவ்வளவு? y தானே. அப்ப BD யோட வேல்யூ எவ்வளவு? 69.28. 69.28 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த क्वेश्चन எது டிஃபிகல்ட்டா தெரியுதா? இந்த ஒரு இடம் மட்டும் தான் டிஃபிகல்ட்டா இருக்கும். இத மட்டும் நல்லா 2 தடவை போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் கணக்குல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பாக்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சொல்லிக் கொடுக்குற எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.